பிஎஸ்யூஸை பற்றி ஒரு காரசாரமான கேள்வியை கேட்டார், அதுக்கு நம்ம பதிலும் சொன்னேன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறப்ப உங்களோட மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜென்ரலாக எல்லாருக்குமே மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும் எல்லாருமே. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ண சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. முதல்ல வந்து நான் செஞ்ச தவறுகள் எதையுமே நான் மறக்கிறதே கிடையாது. நான் மார்க்கெட்டுக்கு வந்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும், நேற்று வரைக்கும் எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை மறக்கிறதே கிடையாது. நம்ம செஞ்ச சரியான விஷயங்கள் மற்றவங்க ஞாபகப்படுத்துவாங்க, ஆனால் தப்பு வந்து நம்ம மறக்கக்கூடாது. என்ன ரீசன்னா, மறுபடியும் நம்ம அதே தப்பை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். இந்த ஃபீல்டில் தப்பு நடக்கும். ஏன்னாக்கா நம்ம கையில் நிறைய விஷயங்கள் இல்லை. நிறுவனம் நம்ம கையில் இல்லை, மேலாண்மை நம்ம கையில் இல்லை, உலக பொருளாதாரம் நம்ம கையில் இல்லை, அரசியல் நம்ம கையில் இல்லை, அதே போல் பாலிசி கொள்கைகள் நம்ம கையில் இல்லை. ஓகே, குளோபல் கமாடிட்டி ப்ரைஸ் நம்ம கையில் இல்லை, வட்டி விகிதங்கள் நம்ம கையில் இல்லை, எதுவுமே நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் என்ன இருக்குது? ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனாக மாற்றி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. இந்த இடையில இதெல்லாம் தவறு நடக்கும்போது, இல்லை நம்ம அசம்ஷன்ஸ் நிறைவேறாத போதோ அல்லது மாறுதலான ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் செஞ்சது தப்பாயிடுது. முதல்ல அந்த தப்பை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அந்த தப்பு ஏன் நடந்ததுங்கிறத நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ரிகன்சைல் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தப்பு நடக்கும்போது இவனால தான் நடந்தது அப்படின்னு வேற ஒருத்தரை கை காட்டுவாங்க. இந்த யூடியூப்காரன் சொன்னான், அந்த சேனலில் சொன்னாங்க, இந்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் சொன்னான், அந்த ஸ்டாக் புரோக்கிங் பர்சன் சொன்னாங்க, பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர் சொன்னார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கழுத்து அறுத்துட்டான். இப்படி தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்போவுமே த பக் ஸ்டாப்ஸ் வித் அஸ். நம்ம தான் பொறுப்பு. அதை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். ரெண்டாவது, நம்ம கடவுள் இல்லை, நம்ம நிறையா தப்பு செய்வோம். டு எரிஸ் ஹியூமன்வாங்க. ஸோ எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறதுங்கிறது சர்வசாதாரணம். 10 முடிவு எடுத்தால் 2-3 தப்பாகும். ஸோ அந்த தவறுகள் வந்து நம்ம டெஃபினட்டாக பாதிக்கும். தவறுகள் நடக்கும்போது நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அது நம்மோட போகட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் ஒரே ஒரு தேவை. நான் தப்பு செஞ்சால் அந்த தப்பு என்னோட போகட்டும், அடுத்தவனை போய் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற பயம்தான் எனக்கு இருக்குது. அப்படியே சில தவறுகள் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் மற்றவங்களை பாதிக்கக்கூடும். பட் இயன்ற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய தப்பு வந்து நம்மளை தவிர அடுத்தவனை பாதிக்கக்கூடாதுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, நம்ம அதிலேருந்து இன்னொரு நல்ல விஷயத்தை பண்ணி மீண்டு வந்துட முடியும். ஓகே, அப்படி மீண்டு வரும்போது அது இன்னொருத்தரை பாதிக்காத போது அவங்க வந்து நம்மளை பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அஃபெக்ட் ஆனால் நேச்சுரலி அவங்க திரும்ப திரும்ப வந்து நம்மள்ட்ட வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நீங்கள் சொன்னதுனால இப்படி செஞ்சேன்னு உங்களை நீங்கள் மீண்டு வரும்போது உங்களை மறுபடியும் கீழே இழுத்துருவாங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு விடுபட முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு இண்டிபெண்டான ஃப்ரீ திங்கிங்கான ஒரு இன்வெஸ்டராக தவறுகளிலிருந்து மீண்டு வளரக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக வரணும்னா உங்கள் தவறுகளை உங்களோட வச்சுக்கணும். உங்களை மட்டும்தான் அது பாதிக்கணும். அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரதா உங்களுக்கு நல்லது. மாறாக நான் வந்து பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டராக இருந்தேன்னா அந்த தவறுகள் நிச்சயமாக நம்மளை வந்து பாதிக்கும். நம்ம வளர்ச்சியை வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஸ்லோ பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உங்கள் மிஸ்டேக்ஸ் உங்களோட தான் நிற்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆனால் உங்களோட நிற்கும் போது அந்த மிஸ்டேக் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் திரும்பி போக மாட்டீங்க அந்த பக்கம். உதாரணத்துக்கு, இந்த குரூப்போட நம்ம எந்த விதமான ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வாங்கவும் மாட்டீங்க, ஷார்ட்டும் போக மாட்டீங்க, விற்கவும் போக மாட்டீங்க, வேடிக்கை தான் பார்ப்பீங்க. மார்க்கெட்டில் நான் எப்போவுமே புல்லிஷாக தான் இருக்கேன் அப்படின்னாக்கா சும்மா வீம்புக்கு போய் ஏதோ ஒரு கம்பெனியை சொற்ப காசு சம்பாதிக்கணும்னு ஷார்ட் போக மாட்டீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டாக ஆகிறதுக்கு உங்கள் தவறுகள் ஒரு டானிக்காக இருக்கும். ஆக்சுவலாக இட் வில் டீச் யூ டு பிகம் பெட்டர். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ், மேக் ஷுவர் உங்கள் மிஸ்டேக்ஸ் இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது. கம்பெனிஸில் எல்லாருமே ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. பட் அது எப்பயுமே கரெக்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. லெவரேஜ் இம்பார்ட்டன்ட் தான் எல்லா பிஸ்னஸ்க்கும். ஸோ எந்த அளவுக்கு லெவரேஜ் இருந்தால் அது வந்து அந்த பிஸ்னஸுக்கு வந்து பாதகமாக அமையாது. ஸோ எது வந்து ஓவர் லெவரேஜ்ட்டு எது ஓகே ப்ரிஃபரபிள்? இப்போ டெட் ஃப்ரீ கம்பெனி எப்போவுமே நல்ல பிஇ ரேஷியோ இருக்கும், அது என்றைக்குமே நல்லா இருக்கும்.
அதுக்கு என்றைக்குமே கேடு வராது. இதெல்லாம் ஒரு தியரியாக சமீப ஆண்டுகளில் இந்தியாவில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அதை சொல்லக்கூடியவர்கள் சௌரவ் முகர்ஜி மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த வியூ கம்பெனியை பற்றி தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு டெட் ஃப்ரீ கம்பெனிஸ் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். இப்போ நானே ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ் பண்ணுறேன் சாலிட்டார்னு, கம்ப்ளீட்டாக டெட் ஃப்ரீ கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் என்ன மதிப்பு கொடுத்து ஒரு நிறுவனத்தை வாங்குறீங்கன்றதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது டெட் ஃப்ரீ, இதுக்கு 100 PE 200 PE கொடுக்குறேன்னு போகக்கூடாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு உங்களுக்கு விரைவில் லாபத்தை கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருக்க வேண்டும். அதிக மதிப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் லாபத்தையும் சேர்த்து நீங்கள் விற்கிறவனுக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய வேல்யூவேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெட் ஃப்ரீ இன்வெஸ்டிங்கிறது ஓரளவுக்கு கவலை இல்லாத இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படின்னு வச்சுப்போங்க. ரிஸ்க் அப்பிடைட் குறைவாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு ரொம்பவே சூட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் எம்என்சி கம்பெனி இன்வெஸ்டிங், அதாவது எம்என்சியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஸ்டைல், வெள்ளைக்காரனை மட்டும் நம்புறது, வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் மட்டும்தான் நினைக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வரைச்சையும் சரியாக இருந்தது, இன்றைக்கும் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது, அது தப்பாக ஆகலை. ஆனாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள், அது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கலாம், நிமேஷாவாக இருக்கலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் லெவரேஜ் அதிகம் உள்ள கம்பெனிஸில் எவ்வளோ பணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ச்சி வரும். என்ன ரீசன்னா, எங்கே உங்களுக்கு லெவரேஜ் அதிகமாக இருக்கும்? ஒன்று வங்கிகளில் இருக்கும், அதில் எப்போவுமே லெவரேஜ் இருக்கும், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். பட் வங்கி அல்லாத லெவரேஜ் என்றால் கடன், மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன்னா வியூவர்ஸ்க்கு அது புரியணும். கடன் மிகையாக உள்ள நிறுவனங்கள் கமாடிட்டியில் இருக்கும், சிமெண்ட்டில் இருக்கும், ஸ்டீலில் இருக்கும், சுகரில் இருக்கும், அலுமினியமில் இருக்கும், இந்த மாதிரி கோலில் இருக்கலாம், அயனோரில் இருக்கலாம். இந்த பிஸ்னஸஸ் வளரும்போது ஒரு நல்ல காலம் வரும், அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்ப பம்பராக வரும். அப்படி பம்பர் ப்ராஃபிட் வரும்போது இந்த லெவரேஜ் 2 இல்லை 3 வருஷத்தில் காணாமல் போயிடும். ஓகே, அப்போ என்ன நடக்கும்னாக்கா, அந்த காலகட்டத்தில் முதல்ல நிறுவனத்துக்கு ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கும், 100 ரூபாய், 200 ரூபாய் டெட் இருக்கும். ஸோ மொத்த நிறுவன மதிப்பு என்டர்பிரைஸ் வேல்யூ என்று சொல்லக்கூடியது 300 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த 200 ரூபாய் கடன் அடைபட்டு போகும்போது டெட்டு 0 ஆயிடுது. ஆனால் மார்க்கெட் கேப் 100 ரூபாய் இருக்காது, அது 300 ரூபாய் ஆயிடும். அப்போ உங்களுடைய முதலீட்டினுடைய மதிப்பு 3 மடங்கு ஆயிடுது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லெவரேஜ் இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான தேவை. இது எல்லாருக்கும் சமீபத்தில் வரல, அல்லது எல்லாரும் அதை விரும்பலைங்கிறது என்னவோ உண்மை. ஆனால் இதை செய்யவே கூடாது அப்படின்ற கருத்தை நான் ஏற்றுக்கலை. அதை செய்யணும்னா அதை எப்படி செய்யணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் போகிறாங்க, அங்கே காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கும். செலவை வந்து கேமராவை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல உட்காந்து தைரியமாக அந்த சிங்கமோ லெப்போடோ வரும்போது அழகாக ஃபோட்டோ எடுத்து, இதுதான் நம்ம நேச்சர், இதுதான் நம்மளுடைய ஃபாரஸ்ட் அப்படின்னு பெருமையாக நமக்கு போடுறான் ட்விட்டரில். ஆனால் நான் போய் அதை செய்ய முடியுமானா நிச்சயமாக செய்ய முடியாது. ஏன்னா அது பார்க்கும்போது நேராக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறான், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதுவும் அவனை அப்படியே விட்டுட்டு போகுது. அதை எப்படி கையாள்வது என்பது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அந்த நொடியையும் அந்த பயணத்தையும் எப்படி கையாள்வதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. லெவரேஜ்டு கம்பெனி அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு நொடி வரும், அதான் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஐயோ இந்த பிஸ்னஸ் காணாமல் போயிடுமான்னு கூட தோணலாம், ரைட்? அந்த மொமெண்ட்டை ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கப்புறமா அது விலகி போகும்போது, அந்த ரிஸ்கை குறையும் போது அந்த காலகட்டத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். இது ரெண்டையும் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த மதிப்பு ஃபுல்லாக கூடக்கூடிய ஒரு காலகட்டத்து வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் ஆவீங்க. If you don't know how to handle the beast will eat you. நான் ஃபாரஸ்ட்டுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ லிவரேஜிங்கிறது ஒரு பீஸ்ட், அதை எப்படி டேம் பண்ணணும்னு தெரியணும், இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியணும். ஒரு இன்வெஸ்டருக்கு இது ஈஸியாக வருமானா நிச்சயமாக வராது. மென்டல் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே வேணும். அந்த ப்ரிப்பரேஷன் இருந்தால் நீங்கள் லெவரேஜ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் லெவரேஜ் கம்பெனியில் லெவரேஜ் காணாமல் போகும்போது அது ஈக்விட்டியில் பெருசாக தெரியும். அதனால தான் டாடா ஸ்டீல் மாதிரி கம்பெனி 100 ரூபாயும் நான் பார்த்துருக்கேன்,
4 வருஷம் கழிச்சு 1000 ரூபாயும் பார்த்துருக்கேன். ரைட்? ஆனால் அந்த 1000 ரூபாய் 2007 இருந்த 1000 ரூபாய் திரும்பி வர்றதுக்கு 15 வருஷம் ஆச்சு. மறந்துடாதீங்க. ஸோ அதை அசால்ட்டாக போய் யார் வேணா கையாளலாம் நினைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். போட்டு பார்த்துரும் அது. அதுக்காக அது பேட் கம்பெனி இல்லை, லெவரேஜ் கம்பெனி. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியணும் நமக்கு. அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ பேசிக்காக இன்வெஸ்டர்ஸோட ரிஸ்க் ஆப்பிடைட்டை பொறுத்து எல்லாமே இருக்கு. அப்படி எஸ், உங்கள் ரிஸ்க் ஆப்பிடைட் உங்களுக்கு எவ்வளோ டாலரன்ஸ் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் ஏசி ரூமில் படுத்தாக்கா சில பேரால் தூங்க முடியாது, குளிர் தாங்காது. கரெக்ட்? இட்ஸ் அ சிம்பிள் திங். அந்த மாதிரி தான் வந்து லெவரேஜ் கம்பெனியில் இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தரால் நிம்மதியாக தூங்க முடியாது. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். இது இப்போ நீங்கள் சொன்னது நார்மல் பிஸ்னஸ், எஃப்எம்சிஜி, பிரிக் அண்ட் மோட்டர் பிஸ்னஸஸ்க்கு. பேங்க்ஸ் வந்து யூஸ்வலாகவே ஹைலி லெவரேஜ் பிஸ்னஸ் தான். அப்போ அதுக்கு ஏதாவது லிமிட் எதுவும் இருக்கா? இல்லை, இப்போ பேங்கிங் அப்படிங்கிறது நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த எக்கனாமிக் ப்ராக்சி. ஓகே, என்ன காரணம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்தியன் எக்கானமி ஆவரேஜாக ஒரு 7-8% வளர்ந்துருக்கு கடந்த 20 வருஷத்தில். 7-8% வளர்கிற பொருளாதாரத்தில் பேங்கிங்க்கு தேவை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டாவது, இந்தியா வந்து ஹைலி அன்பேங்க்டு நேஷன் 2014 முன்னாடி. ஓகே, ரொம்ப குறைவான இந்தியர்களுக்கு தான் வங்கி கணக்கு இருந்தது. இன்னைக்கு எல்லா இந்தியர்களுக்கும் வங்கி கணக்கு இருக்கு. எல்லா இந்தியர்களுக்கும் வங்கி கணக்கு வந்த உடனே என்ன ஆகுதுனாக்கா எல்லாருமே ஃபைனான்சியலைஸ் ஆகிடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆயிடுது. இப்போ இனிமே எல்லாமே டிஜிட்டல் ஆகுதுன்னு வச்சுக்கோ, ஆயிட்டு இருக்கு. அந்த டைரக்ஷன் மாற போறது இல்லை. அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கிரெடிட் வர்த்தினஸ் வந்துடுது. இவன் அக்கௌண்ட்ல எவ்வளவும் ஒரு எல்லா நேரத்துலையும் ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், அப்போ இவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டிசிஷன். இது இந்தியாவில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சின்ன ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு 10,000 ரூபாய் லோன். அதை வாங்கி சில மாதங்கள் கழித்து ஒரு 20,000 ரூபாய் லோன். இப்போ இந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கான்ல, அந்த பணத்தை இவன் கரெக்டாக கட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய கிரெடிட் வர்த்தினஸ் இன்னும் மேலே போயிடும். ஓகே, அவனுக்கு மாதம் ஒரு 3,000 ரூபாய் லோன் கொடுக்குற அளவுக்கு பேங்க்ஸ் வரும். அவங்களே தேடி போவாங்க. அதுக்கான ஒரு காலச்சூழல் இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த பேங்கிங்கிறது இன்னைக்கு ஒரு ஏர்லி க்ரோத் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்வேன் இன்னைக்கு கூட. அண்ட் இவ்வளவு எக்கனாமிக் க்ரோத் இருக்கும்போது கிரெடிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ கிரெடிட் எவாலுவேஷன் நிறைய நடக்குது, கிரெடிட் ஹிஸ்ட்ரி கிடைக்குது. ஸோ பேங்கிங் இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஒரு க்ரோத் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. அது ஒரு மிகச்சிறந்த எக்கனாமிக் ப்ராக்சி. ஏன்னா நிறைய பேருக்கு இனிமேல் தான் வீடு வாங்குறாங்க. கவர்மெண்ட் அதில் வந்து ஆவாஸ் ஸ்கீமில் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. நிறைய இன்னும் பேங்கிங் பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் இருக்குது. பேங்கிங் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக நல்ல கவர்னன்ஸோட நடத்தினாக்கா இந்தியன் பேங்கிங்கில் இன்னைக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, லாபம் பார்க்க முடியும். அண்ட் பாலிசி வந்து பேங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, அதுதான் பியூட்டி. இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் பாலிசி பேங்கிங்க்கு விரோதமாக இருந்தது. இனி வரக்கூடிய பாலிசிஸ் யார் ஆட்சியில் இருந்தாலும் பேங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது பேங்கிங் ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டாக்ஸ் சீப்பாக கிடைச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டா 10 வருஷத்தில் அந்த லெவரேஜ் நமக்கு ஒரு பலமாக கூட அமையலாம். பாலிசி ஹெல்ப் பண்ணலன்னா அது பலவீனம் ஆயிடும். ஓகே, ஸோ சில பேங்க்ஸ், ரொம்ப ஃபியூ பேங்க்ஸ் நல்லா பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கான பொருளாதார சூழல் இப்போ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேங்க்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ணணும்ல. ஜென்ரலாக வாரன் பஃபெட்டே வந்து சொல்லுவார், இட்ஸ் அ டெரிபிள் வே ஃபார் பேங்கர் டு பி அன் ஆப்டிமிஸ்ட். ஸோ அப்போ அது எப்படி ஒரு பேங்க் அசஸ் பண்ணுறப்ப நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக ஆக்ட் பண்ணுறாங்களா இல்லை க்ரீடியாக இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் எப்படி அசஸ் பண்ணுறது? சில பேங்க்ஸுக்கு அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பேங்கிங்கிறது கலாச்சார ரீதியான ஒரு தொழில். அதனால தான் ஒரு பேங்க் 125 வருஷம் 150 வருஷம்னு பாரம்பரிய வங்கின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கல்ச்சரை லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி அவங்க அடையவே முடியாது. அப்போ அந்த கல்ச்சரை லூஸ் பண்ணாத விதம் வளர்ச்சி அமைய வேண்டும். அதை லூஸ் பண்ணாத விதம் வளர்த்து அந்த பேங்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய லீடர்ஷிப் ஒரு பேங்க்குக்கு தேவை. ஓகே, ஸோ லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. HDFC பேங்க் 94ல் ஆரம்பித்தாங்க. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? இப்போ ஒரே ஒரு லீடர் சேஞ்ச் தான் நடந்திருக்கு பாருங்க. கோட்டக் பேங்க் கிட்டத்தட்ட அதே காலகட்டம், மேபி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வாங்கிச்சு. இன்னும் ஒரு லீடர் சேஞ்ச் நடக்கலை, இந்த வருஷம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் சேஞ்ச்.
இந்த மாதிரி லீடர்ஷிப் சேஞ்ச் இல்லாத பேங்க்ஸ் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். பொதுத்துறை வங்கி 3 வருஷத்துக்கு ஒரு லீடரை மாற்றுறீங்க, இல்லை 4 வருஷத்துக்கு ஒரு, அங்கே என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள், வித்தியாசம். தனியார் வங்கிகள், ஒரு குடும்பமோ அல்லது சில குடும்பங்களோ சேர்ந்து நடத்தக்கூடிய வங்கிகள், லீடர்ஷிப் ஃபெயிலியர் ஆகும்போது லக்ஷ்மி விலாஸ் மாதிரி ஆகும். ரைட்? லீடர்ஷிப் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக அந்த டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணும்போது சிட்டி யூனியன் மாதிரி ஆகும். இது ரெண்டு இல்லாமல் எராட்டிக்காக இருக்கும்போது கர்நாடகா மாதிரியோ அல்லது சவுத் இந்தியன் மாதிரியோ ஆகும். ஓரளவுக்கு ஸ்டேபிள் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஃபெடரல் மாதிரி ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஓப்பனாக பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அந்த மைண்ட் செட் வச்சு நீங்கள் பார்க்கும்போது எனக்கு இதுதான் சூட்டட், இந்த ரிஸ்க்கு மேலே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஸோ நான் பேசும்போது என்ன சொல்லுவேன், லீடர்ஷிப் சேஞ்ச் இல்லாத பேங்க்ஸ் அல்லது ரொம்ப ஸ்டேபிள் லீடர்ஷிப் கொடுத்த பேங்க்ஸை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லாட்டி பப்ளிக் பேங்க்ஸை வாங்கணும்னா ஃபுல்லாக க்ளீனப் ஆகி போதுமான கேபிட்டலைசேஷன் நல்ல ஓவர் சைட் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ல அந்த பேங்க் இருக்கும்போது மட்டும்தான் வாங்கணும். அதனால தான் இப்போ நான் பப்ளிக் பேங்க்ஸ் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையை நான் கொடுக்குறேன். எல்லா நேரத்துலையும் பப்ளிக் பேங்க்ஸை பார்க்க முடியாது, இன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு வியூ. ஓகே, 2 இயர்ஸ் பேக் அந்த வியூ எந்த அளவுக்கு செல்லுங்கிறது கேள்விக்குறி தான். 3 இயர்ஸ் லேட்டர் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சியை பற்றி அப்படி சொல்ல முடியாது. அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஹெவிலி பனிஷ்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் பர்டிகுலராக. ஸோ பட் ஆனால் இவ்வளோ டவுன்ஃபால்க்கு அப்புறமே அது இன்னும் கம்ஃபர்டபுள் வேல்யூவேஷன்ஸில் இருக்கா அப்படின்னா குளோபல் அளவில் கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டில் ப்ரீமியம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன அதை பற்றி இந்த எம்பெடட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு குறியீடு தான் பேங்கிங்க்கு. எல்லாரும் பி ரேஷியோ பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு பி ரேஷியோ பார்க்கக்கூடாது. ஸோ எம்பெடட் வேல்யூங்கிற அந்த குறியீடை வச்சு அதுக்கு எத்தனை மடங்கு இருக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒரு 2.5 இருந்தால் ரீசனபிள்ங்கிறது என்னோட வியூ. பட் குளோபலாக அதை விட சீப்பராக கூட இருக்கலாம். இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்ங்கிறது என்னது, இன்னொருத்தரோட காசு உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறீங்க, அந்த ரிட்டர்னை வச்சு நீங்கள் கிளைம்ஸ் ஆனர் பண்ணுறீங்க. கிளைம் குறைவாக இருந்தாக்கா அது உங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு போகும் அதே பணம். கரெக்டா? இப்போ நம்ம எக்கானமி எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7% growth நிச்சயமாக இந்தியாவுக்கு இருக்குது 5 இயர்ஸ்க்கு. ஒரு 0.5% எக்ஸ்ட்ரா நம்ம க்ரோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 6.5 to 7.5 இந்த ரேஞ்ச் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்சூரன்ஸ் கம்பெனி அடையக்கூடிய லாபம் அதிகரிக்கும். அப்போ அந்த எம்பெடட் வேல்யூ இன்னும் சீக்கிரமாக அதிகரிக்கும். அப்போ அந்த ரேஷியோ ஆஃப் ஸ்டாக் பிரைஸ் டு எம்பெடட் வேல்யூ சடனாக குறையும். எப்போ நம்ம அந்த பாயிண்டை நோக்கி போகிறோமோ மறுபடியும் அந்த நிறுவன மதிப்பு அதிகரிக்கும். ஓகே, ஸோ எக்கனாமிக் க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தாக அடுத்த 3 வருஷத்தில் நல்லா மாறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த எம்பெடட் வேல்யூ நாட் டூ ஹை அப்படின்ற வியூ எடுக்கலாம். அல்லது இந்த வேல்யூவேஷன் ஓகே இன்னும் குறைஞ்சதுனாக்கா அப்போ ஸ்டாக் பிரைஸ் எம்பெடட் வேல்யூன்னு அந்த கம்பேரிசன் எடுக்கும்போது நீங்கள் இன்னும் ஃபேவரபிளான ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் அன்னைக்கும் இதே எக்கனாமிக் க்ரோத் ஃபோர்காஸ்ட்டு, இதே லாப வாய்ப்பு அதுதான் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு. அப்போ அது இன்னும் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். இந்த வேல்யூவேஷன் ஆஃப் த கம்பெனி இன் ரிலேஷன் டு எம்பெடட் வேல்யூ குறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னும் அட்ராக்டிவ் ஆகிடுங்கிறது தான் சிம்பிள் பாயிண்ட். ஏன்னாக்கா இந்தியாவுக்கு இந்த வளர்ச்சி இருக்கு, வெஸ்ட்ல இருக்கிற எம்பெடட் வேல்யூ நம்ம பிளைண்டா கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த வளர்ச்சி இருந்தாக்கா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் ஒழுங்கா பண்ண முடியும். அப்போ ஷேர் ஹோல்டர்ஸுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல தான் இந்த வியூவை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக ரீட்டைல் இன்வெஸ்டராக அனலைஸ் பண்ணுறப்ப நிறைய எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நார்மல் பிஸ்னஸை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் அவங்க இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸாக நம்ம பார்க்குற எம்பெடட் வேல்யூ, வேற ஏபிஇஸ், இது எல்லாமே அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க, அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நம்மளாம் எதையுமே ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ஸோ அது எந்த அளவுக்கு நம்பலாமா? அது எதுவுமே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குற டேட்டாவை நம்ம நம்பி தான் ஆகணும். அது ஐஆர்டியினுடைய மேற்பார்வை கீழே வருது. அந்த ரெகுலேட்டர் அந்த வேல்யூ எல்லாம் செக் பண்ணுறாங்கன்றதை நம்ம எடுத்தாகணும்.
எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பேசிக் கவர்னன்ஸ் ப்ராப்ளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். மேக்ஸிமம் எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் ஃபார்மா ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆனால் ரிலேட்டிவ் டு ஃபார்மா யாருமே வந்து ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸஸ் பற்றி அவ்வளோ பேசுறது இல்லை. அது காரணம் அதோட கேபிட்டல் இன்டென்சிவ்னஸா இல்லை வேற எதுவும் ரீசன்ஸ் எதுவும் இருக்கா? ஃபர்ஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, நீங்கள் பணம் கட்டுறீங்க, நிறைய நேரங்களில் டாக்டர் ஃபீஸை ரொக்கத்தில் வாங்குறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஏர்ன் பண்ணக்கூடிய பணத்தில் டாக்டர்ஸுக்கு போகக்கூடிய அளவு வந்து ஹாஸ்பிட்டலுடைய நம்பர்ஸ்குள்ளே சில நேரங்களில் வர்றது கூட இல்லை, நேரடியாக அவங்க கைக்கு போயிடுது, நடக்குது. ரெண்டாவது, ஒரு ஹாஸ்பிட்டலுடைய பார்கெனிங் பவர் வித் டாப் டாக்டர்ஸ் ஹிஸ்டாரிக்காக வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது இல்லை. இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸினுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ், இந்தியாவில் மிக குறைந்த அளவு தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு சராசரியாக தான் இருந்திருக்குன்றது தான் நம்முடைய அனுபவம். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றின மதிப்பீடு ஹிஸ்டாரிக்காகவே கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்கு. ஆனால் மொத்த எக்கானமி டிஜிட்டைஸ் ஆகுது. இதெல்லாம் நடக்கும்போது ஹாஸ்பிட்டல் பற்றின மதிப்பீடுகள் மாறும் அப்படிங்கிறது தான் ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன். இன்றைக்கி நிஃப்டியில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த கம்பெனி நிஃப்டியில் வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, அது எப்படி வந்திருக்குன்றது எனக்கு வந்து கற்பனை பண்ண முடியாத ஒரு விஷயம். இப்போ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, வேற ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நிறையவே வந்திருக்காங்க. ஆனாலும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இன்னும் கவர்னன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் அவங்க நிறைய விஷயங்களை நேர் பண்ணணும். நேர் பண்ணாங்க அதை பற்றின ஒரு மதிப்பீடுகள் மாறும். சமீப 2 ஆண்டுகளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஹாஸ்பிட்டல் வேல்யூவேஷன் வரலாற்று இல்லாத அளவு அதிகமாக உயர்ந்து இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, கோவிட் போது அவங்களுக்கு கிடைச்ச அபரிவிதமான வருமானம். ஏன்னா எல்லா பெட்டையும் வந்து கோவிட் கேராக மாற்றி அதில் வந்து ஹை இன்கம் ஈல்டு பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸ் எக்கச்சக்க பணம் சம்பாதிச்சிட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயோ வெஸ்ட் இண்டீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நாராயண ஹிருதயாலயா அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட்ஸ் வந்து சஸ்டெயினபிள் இல்லைன்னு கூட மார்க்கெட் நினைக்கலாம். ஏன்னா இப்போ அதே வருமானம் வருங்காலத்தில் வருமா அப்படின்னாக்கா அது கேள்விக்குறி தான். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் மைண்டில் இப்போ வே ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனாலும் கோவிட் காலகட்டத்தில் வந்த அந்த மதிப்பீட்டு உயர்வு வந்து அதுவே ஒரு ஆச்சரியமான உயர்வு தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபார்மாவோட கம்பேர் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல்ஸுடைய ஹிஸ்டாரிக் வேல்யூவேஷனோட கரண்ட் வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணுங்க. இந்த வேல்யூவேஷன் ஹிஸ்டாரிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய உயர்வாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ சொல்கிறப்ப ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் சிலது இருக்குது, கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் லாஸ்ட் 6 இயர்ஸில் வந்து மோர் தென் 3 CFOs ரிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஸும் 4-5 சேஞ்ச் ஆயிருக்காங்க. இதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்குமா, இல்லை இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் தானே? ஸோ நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த நிறுவனத்தை பற்றின பார்வையாக நான் இதை வைக்கல, ஏன்னா அந்த நிறுவனத்தை நான் ஸ்டடி பண்ணதில்லை. கான்செப்ட் சொல்கிறேன். ஒவ்வொரு வாட்டி ஒரு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணும்போதும் அதை ஒரு CFO சைன் பண்ணி ஆகணும், கம்பெனி செக்ரட்டரி சைன் பண்ணி ஆகணும். எப்போ தான் சைன் பண்ணதுனால தன்னுடைய ப்ரொஃபஷனல் கரியருக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது, அல்லது இது ஒர்த் இல்லை இந்த மாதிரி ஒரு பேப்பரை சைன் பண்ணுறது, நான் ஏன் இவங்களுடைய எண்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் ஒருத்தன் வேலையை விட்டு போகிறான். இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம். சில தருணங்களில் எனக்கு இதோட பெட்டர் ஜாப் கிடைக்குதுன்னு ஒருத்தர் மாறலாம். ஆனால் 3-4 பேர் 5-6 பேர் மாறுறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த மாற்றங்கள் எப்படி வருதுங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த கம்பெனி செக்ரட்டரிஸ் அல்லது CFOs எந்த வேலைக்கு அடுத்து போகிறாங்கன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணணும். இதை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். நான் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லித்தரேன். நீங்கள் லிங்க்டினுக்கு போங்க, போயிட்டு இவங்களோட ப்ரொஃபைல் எடுங்க. எப்படி அடுத்த வேலைக்கு போயிருப்பாங்க, எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்கள். பெட்டர் கம்பெனிக்கு போயிருக்காங்கன்னா அது கெரியர் ப்ராஸ்பெக்ட் நீங்கள் இன்ஃபர் பண்ணலாம். எங்கேயுமே போகாமல் இன்னும் சும்மா இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்றது தெரியும். ஸோ அந்த மாற்றங்களை நீங்கள் வந்து உங்களுடைய ஆய்வு வழியாகவே அது என்னன்றதை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின் தான் அதுவும்.
ரீட்டைல் இன்வெஸ்டரால் எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் நேரெல்லாம் போய் பார்க்க முடியாது, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படி எதுவுமே தெரியாது. ஸோ எப்படி அப்போ அசஸ் பண்ணுறது மேனேஜ்மெண்ட்டுடைய இன்டெகிரிட்டிஸ்? இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நான் இன்வெஸ்டராக வந்தபோது கூட கதவுகள் திறக்காது, யாரும் நம்மளை மீட் பண்ண மாட்டாங்க. நான் அப்படியே பழகப்பட்டு வந்தவன். இன்னைக்கு கதவு திறந்தாலும் நான் அந்த கதவை தட்டுறதில்லை. பெரும்பாலும் நான் நேரடியாக போய் யாரையும் மீட் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி நிறைய டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்குது, நிறைய நம்ம வாசிக்க முடியுது, நிறைய கருத்துக்கள் பொதுவெளியில் இருக்குது. எல்லா கம்பெனியை பற்றியும் எக்கச்சக்க கருத்துக்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த கருத்து சரி அப்படின்ற அந்த ஒரு தேர்வை தான் செய்ய வேண்டியிருக்கு. யார் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள், யார் வந்து நியாயப்படுத்துகிறார்கள், யார் வந்து பேலன்ஸ்டாக இருக்காங்க, எந்த கருத்து சரிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்களுடைய மொழியிலேயே படித்து புரிந்து கொண்டு நம்முடைய மைண்டுக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு கருத்தையும் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் சொல்கிறத வச்சு மட்டும் ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வெளிப்படைத்தன்மை உயர்ந்து இருக்கிறது. முன்னாடி இருந்ததோட இன்னைக்கு அதிகமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் இந்த வெளிப்படைத்தன்மை மேலும் உயரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இன்னும் டிரான்ஸ்பரன்சி வரும். இந்த கான்ஃபரன்ஸ் கால் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க நிறுவனங்கள், அதை பற்றி எல்லா இன்வெஸ்டரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜனநாயக முறைப்படி பெரிய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு கம்பெனி என்ன பேசுதோ அதை சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய இன்வெஸ்டர் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க சொல்லணும். இந்த கான்ஃபரன்ஸ் காலுங்கிறத அவங்க எப்போ நடத்துகிறாங்களோ அதனுடைய ஒலிப்பதிவு வெளியிடப்பட வேண்டும். ஸோ அதை நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அந்த ஒலிப்பதிவினுடைய டிரான்ஸ்கிரிப்ட், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அவங்க மறுபடியும் ஷேர் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கொடுக்கணும். அதையும் நீங்கள் படிக்கலாம். ஒரு நிறுவனம் வந்து ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து 5 தடவை இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் கால் நடத்துவாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. 4 வருஷத்துக்கு ஒரு 15லேருந்து 20 கான்ஃபரன்ஸ் கால் நடந்திருக்கலாம், அல்லது 10லேருந்து 20 நடந்திருக்கலாம். இந்த 10ஐயும் வரிசையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நிறுவனம் வந்து எப்படி தன்னுடைய மேலாண்மையை மக்களுக்கு, முதலீட்டாளர்களுக்கு விளக்குகிறது, தான் சொல்வதை செய்கிறதா, சொன்னபடி நடக்கிறதா, நமக்கு கிளாரிட்டி கொடுக்குறாங்களா அல்லது நம்மளை சுற்றி விடுறாங்களா, எல்லா நேரத்திலையும் முதலீட்டாளர்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் சொல்றாங்களா அல்லது சொல்ல விரும்புறதை மட்டும் சொல்லிட்டு சொல்ல விரும்பாததை மறைக்கிறாங்களா, இதெல்லாம் இதை வரிசையாக படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளுடைய அந்த ஒப்பீனியன் ஃபார்மேஷன் வந்து இப்படி நிறைய வாசிக்கும் போது தெளிவு பெறும். அந்த தெளிவை தேடி இன்வெஸ்டர் போகலாம். அவனுக்கு அதுக்கான எல்லா விதமான தரவுகளும் இன்னைக்கு பொதுவெளியில் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இந்த செக்ஷனில் கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி நிறையா பேசினோம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் தொடர்ந்து மதிப்பீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேசுவோம். ஜெஃப் நிறைய கேள்விகளை வச்சிருக்காரு, அவர் சொல்கிற கேள்விகளை கேட்போம்.